கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் நம்ம கிரேஸ் டிவி மூலமாக தமிழ்நாட்டில் எழுப்புதலுக்காகவும் ரேலியாக நான் கடந்து போனோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் திறப்பில் நின்று ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல ஏவுதலை கொடுத்த நிமித்தமாக இந்த கிரேஸ் டிவி மூலமாக நாங்கள் எல்லோரும் கடந்து சென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். போகிற இடமெல்லாம் கர்த்தர் எங்களை அழகாய் வழி நடத்தினார். ஆண்டவர் அற்புதமாக மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய போராட்டங்கள் இருந்து அவளை விடுதலையாக்கும்படியாக அநேக சபைகள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அவங்களோடு கூட இணைந்து சபை போதர்களோடு கூட இணைந்து மாவட்டத்துக்கு என்ன தேவைகள், மாவட்டத்தினுடைய குறைகள், எதற்காக ஜெபிக்க வேண்டும், அவர் சொன்ன ஜப குறிப்பத்துக்கெல்லாம் நாங்கள் ஜெபித்து ஒவ்வொரு மாவட்டம் கடந்து போகும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். அதுக்கு நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கூட நாங்கள் உங்கள் மாவட்டத்துக்கும் வந்திருந்தோம். அநேக மாவட்டத்துக்கு சென்று எல்லா மாவட்டத்துக்குள்ள கடந்து போய் தேவ நாமத்தை பறைசாற்றும்படியாக கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கின் பிரகாரமாக நாங்கள் எல்லா பட்டங்களும் சென்று அங்கே மிதித்து ஜபித்தோம். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே இந்த கிரேஸ் டிவி மூலமாக நாங்கள் சென்று ஜபம் செய்த எல்லா இடத்திலும் அன்றாடின எல்லா இடத்திலும் கர்த்தர் நிச்சயமாக ஒரு எழுப்புதலை கர்த்தர் உருவாக்குவா. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் உருவாக்குவா. நாங்கள் விசுவாசத்தோடு தொடர்ந்து நாங்கள் பிரயாணம் காரில் ஆரம்பித்து முழுவதுமாக எவ்வளோ செலவுகள், எவ்வளோ பலவீனங்கள், பகல் இரவு என்று பாராமல் கிரேஸ் டிவி ஸ்தாபன தலைவர் ஐயா அவர்கள் எங்களோடு கூட இணைந்து அவரோடு கூட நாங்கள் இணைந்து பிரயாசப்பட்டோம். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் இந்த கிரேஸ் டிவியை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். யாரெல்லாம் இந்த டிவிக்கு உதவிகளோ கொடுத்து தாங்குறீங்களோ ஜெபித்து தாங்குறீங்களோ நான் சொல்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஆண்டவர் 2025 இந்த கிரேஸ் டிவிக்கு அநேக தரிசனங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் அந்த தரிசனங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து இந்த கிரேஸ் டிவிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் இருக்கிறதான பட்டணங்கள் செல்ல வேண்டும், இன்னும் இருக்க அநேக மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும். அநேக தேவைகள் உண்டு. நான் சொல்லுகிறேன், இன்னும் உங்களால் அந்த மாவட்டத்துக்காக உங்களுடைய மாவட்டங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்த மாவட்டத்தில் நீங்கள் சென்று போய் ஜெபிக்க முடியவில்லை என்று கவலைப்படாதீர்கள். நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் போய் ஜெபிக்கிறோம், முழங்காலில் படிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இருக்கிற போதரோடு கூட இணைந்து கர்த்தர் ஏவப்படுவாரானால் நீங்கள் தாங்கும்போது, உங்கள் பட்டணத்துக்கு நீங்கள் தாங்கும்போது, உங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் தாங்கும்போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் தேவையை சந்திக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் ஒரு பொருத்தனை எடுங்க, எங்கள் மாவட்டத்துக்கு போய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், கிரேஸ் டிவி போய் எங்கள் மாவட்டத்துக்கு போய் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள் என்று சொன்னால் தயவுசெய்து எங்களுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு சென்று நாங்கள் ஜெபிப்போம். மீண்டுமாக நாங்கள் அநேக மாவட்டத்துக்கு போக பிரயாசப்படுகிறோம். கூடுமானால் நாங்கள் உபவாசத்தோடு கூட சென்று நாங்கள் ஜெபிக்க பிரயாசப்படுகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், உங்கள் மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் தாங்கும்போது, உங்கள் கரம் எங்களுக்கு கொடுக்கும்போது நாங்கள் இன்னும் உற்சாகமாய் செயல்பட அது ஏதுவாக இருக்கும், நன்மையாக இருக்கும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இதுவரை நடத்தின ஆண்டவர் இன்னும் நடத்த போதுமானவராக இருக்கிறார். இன்னும் எங்களுக்கு அநேக பட்டணங்கள் செல்ல வேண்டும், அநேக மாவட்டங்கள் செல்ல வேண்டும், இன்னும் அநேக மாநிலங்கள் செல்லும்படியாக கர்த்தர் தரிசனம் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டில் அநேக மாநிலங்கள் செல்ல வேண்டும். முதல் மாநிலமாக நாங்கள் கேரளா மாநிலத்துக்கு சென்று அங்கே ஜெபித்து வந்தோம். கர்த்தர் நடத்தினார், கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டார். கர்த்தர் பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், வாகனத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். போகிற வாகனத்தின் மீது தேவன் பாதுகாப்பு இருக்க வேண்டும், தேவனுடைய அபிஷேகம் இருக்க வேண்டும். எங்கள் டிவிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் மாவட்டத்துக்கு
நாங்கள் ஆஸ்வாதமாக இருக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். நீங்களும் உங்கள் மாவட்டத்துக்கு உங்கள் மூலியமாக ஒரு ஆஸ்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வாஞ்சமுள்ளவராய் இருக்கிறார். ஜெபியுங்கள், தாங்குங்கள், பங்காளராய் மாறுங்கள், உதவிக்காரன் நீட்டுங்கள். நிச்சயமாய் நாங்கள் மறந்தாலும் தேவன் உங்களை மறக்காத தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் பட்டணங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் செய்கிற வேலைகளை ஆஸ்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். தயவுசெய்து இந்த ஊழியத்துக்காய் தாங்குங்கள், ஜெபியுங்கள், இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஃபோன் நம்பர் கீழே இருக்கிறது. உங்களுக்கு எந்த ஜப குறிப்பு வேணாலும் 24 மணி நேரத்தில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் எங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக ஒரு சகோதரனை போல, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு சகோதரனை போல நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்காக உழைக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் தோள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். தயவுசெய்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இதுவரை நடத்தினார், இன்னும் நடத்த வல்லமையுள்ளவராய். இன்னும் அநேக பட்டணங்கள் செல்ல வேண்டும், அநேக மாநிலங்கள் செல்ல வேண்டும், அநேக மாவட்டத்தில் செல்ல வேண்டும். அதுக்கு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக, வழிநடத்துவாராக. இந்த கிரேஸ் டிவி மூலமாக கர்த்தர் ஒரு அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு எழுப்புதலை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். நிச்சயமாக அதில் உங்கள் பங்கு இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக, வழிநடத்துவாராக. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த கிரேஸ் டிவி பங்காளருக்காக, பார்த்து கொண்ட மக்களுக்காக, உதவி செய்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் உயிரோடு கூட இருக்கிறவர். அப்பா, இவளை ஆஸ்வதிப்பீராக, வழிநடத்துவீராக, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவங்களை பார்த்து கொண்டு எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஆண்டவரே அந்த மாவட்டத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் கர்த்தர் ஆஸ்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக, செழிப்பை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே எழுப்புதலை உருவாக்குவீராக, சபைகளை உருவாக்குவீராக, சமாதானங்களை கர்த்தர் உருவாக்குவீராக. பட்டணத்தில் சமாதானத்தை கர்த்தர் உருவாக்குவீராக. எழுப்புதல் உருவாக்கப்படட்டும், சபைகள் உருவாக்கப்படட்டும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டவரே ஊழியர்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. நீரே வழிநடத்துவீராக, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக.